அஸ்ஸலாமு அலைக்கும். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல்லிருந்து சிறுவைகுண்டம் போகிற பகுதியில் இருக்கக்கூடிய சுங்கநாதபுரம் என்ற பகுதி அந்த காலத்து பள்ளிவாசல். நமக்கு தெரிந்த ஒரு 20-30 வருஷமாக இங்கே முஸ்லீம்கள் இல்லாதன் காரணமாக பாங்கு இல்லை, தொழுகை இல்லை, பள்ளிவாசல் பராமரிப்பும் இல்லாமல் இப்படி சிதிலமடைந்து கிடக்கின்றது. இதற்கு பக்கத்தில் தான் அல்ஹம்துலில்லாஹ் இதுபோன்ற நிலையில் இருந்த இந்த பள்ளிவாசலுடைய இடத்தை தான் சமீபத்தில் போன வாரம் வியாழக்கிழமை பள்ளியை கட்டி அது திறப்புகளாக வைக்கப்பட்டு ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் பக்கத்துள்ள மக்களெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் பள்ளிவாசலுடைய இடம். இது ஸ்கூலுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட பகுதி. இதெல்லாம் பள்ளிவாசல் இடம். இதை தான் இன்ஷா அல்லாஹ் வீடாக கட்டலாம் என்று இந்த நிர்வாகம் முடிவு செய்திருக்கின்றது. இங்கே வீடுகள் வந்து இங்குள்ள மக்களை கொண்டு அல்லாஹ் இந்த பள்ளியை ஹயாத் ஆபாதா கட்டும். இது ஒரு பள்ளிவாசல். சுப்ஹானல்லாஹ், அற்புதமான பள்ளிவாசலுடைய படிகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர். இது ஹவுஸுடைய பகுதி. அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஹவுஸ். எப்படி பிஸ்மில்லாஹி வலஜ்னா வஅலல் ரப்பினா தவக்கல்னா அல்லாஹ் முஃப்தலி அபுவாப ரஹ்மத்திக. பள்ளி. இந்த பள்ளி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே கட்டப்பட்ட கற்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் சிறப்பாக இருக்கின்றன. ஹவுஸுடைய பகுதிகளெல்லாம் ஒசுவுடைய ஹானா பகுதி, இந்த பகுதிகளெல்லாம் கல் மட்டும் நிற்கிது. சுவரெல்லாம் சரிந்த நிலையில் கிடக்கின்றது. அல்லாஹ் அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த பள்ளியும் அல்லாஹ் விரைவில் ஹயாத்தாக்கி அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். மினாரா மிம்பர்கள் எல்லாம் எந்த விதமான சேதம் இல்லாமல் மாஷா அல்லாஹ் அழகாக இருக்கின்றது. கீழே உள்ள தொழக்கூடிய பகுதிகள் தான் உடைந்து போய் கிடக்கின்றன. செங்கல் பகுதிகள் உடைந்து இருக்கின்றன. கற்கள் எல்லாம் சிறப்பாக தூண் கற்கள். அல்லாஹ் இந்த பள்ளியை விரைவில் ஹயாத்தாக்குவதற்கு நம்மெல்லாம் துவா செய்வோம், முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம்மை கொண்டு இந்த வேலையை அல்லாஹ் வாங்கிக் கொள்வானாக. இந்த விரைவில் இங்கேயும் தொழுகை நடைபெற்று இங்குள்ள மக்கள் எல்லாம் ஹயாத்தாகுவதற்கு துவா செய்யுங்கள். இந்த பள்ளிவாசலுடைய அப்படியே வெளிப்பகுதியில் இந்த தெரு தான் முஸ்லீம்கள் தெரு. இந்த ஒரு முஸ்லீம் இல்லாமல் இங்கே ஒரு வெள்ளம் வந்துச்சு. இந்த வெள்ளத்தின் காரணமாக எல்லா மக்களும் ஊரை விட்டு போயிட்டாங்க. இப்போ மாற்று மத மக்கள் இந்த தெருவில் அந்தந்த வீடுகளை வாங்கி வாழ்கிறாங்க. முஸ்லீம்கள் இல்லாதன் காரணமாக இந்த பள்ளியோடைய நிலை இப்படி ஆகிவிட்டது. அல்லாஹு தஆலா விரைவில் இந்த பள்ளியை ஹயாத்தாக்கட்டும். அல்லாஹ் ஹஸ்பன் அல்லாஹ் நிமல் வக்கீல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.